ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி. நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசியிலேயே எப்படி தம் போட்டு பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு பெரிய குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதுக்கப்புறமா 150 ml அளவுக்கு எண்ணெய், நெய் ரெண்டுமே கலந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரேஷியோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அப்படி பார்த்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் 300 350 கிராம் இருக்கும். வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே 2 பச்சை மிளகாய் வாசனைக்காக எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா 250 கிராம் அளவுக்கு தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கணும். நம்ம லாஸ்ட்டாக பிரியாணி பார்க்கும்போது அதில் வெங்காயம் போட்ட மாதிரியே இருக்காது. அந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்து அடுப்பை எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடணும். பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வதங்கி வரும்போது நமக்கு அதை பார்க்கவே கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா தெரியும். அந்தளவுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வதங்கணும். அந்த கேப்பில் நம்ம இப்போ மசாலா எடுத்து வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடுதலாக கரம் மசாலா. உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க. அதுலேருந்து மல்லித்தூள் டபுளாக எடுத்துக்கணும். இப்போ இந்த பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் பாதி மட்டும் இப்போ எடுத்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போது நாங்கள் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம 200 ml அளவுக்கு தயிர், புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா 800 கிராம் அளவுக்கு மஷ்ரூம், 1 கிலோ அளவுக்கு அரிசி. இப்போ எல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கி வந்துடணும். அதுக்கடுத்து தான் நம்ம இது கூட மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் நமக்கு வேகும் பொழுது கரையாது. இப்போ எல்லா மஷ்ரூமையும் எடுத்து போட்டுட்டு லைட்டாக கிளறி விடணும். வேகமாக போட்டு கிளறக்கூடாது. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மூடி போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் இந்த எண்ணெயிலையும் மஷ்ரூம்லேருந்து வர தண்ணியிலையும் மசாலா நல்லா சேர்ந்து வெந்து வரும். பாருங்கள், அப்படியே மஷ்ரூம்லேருந்து லைட்டாக தண்ணி வர ஆரம்பிக்குது. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்துடும். இந்த சைடில் தண்ணி வச்சுருக்கேன், சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி. இது பார்த்திங்கன்னா முத்துப்பதம் வர வரைக்கும் காய வச்சு எடுத்து இந்த மஷ்ரூம் கூடயே சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணியை டைரெக்டாக சேர்க்குறத விட நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தை முழு சாறு எல்லாமே அப்படியே சேர்த்துக்கிட்டேன் மொத்தமாக. அரிசி அளவுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் மொத்த அளவுலேருந்து 1 டம்ளர் மட்டும் கம்மி பண்ணிட்டேன். இப்போ நான் எடுத்துருக்க அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி வரும். நான் 7 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இந்த கிரேவி இருக்கு இல்லையா, அதுலேயும் மிக்ஸ் ஆகும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். காரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம லாஸ்ட்டாக சாப்பாடு உடைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ எப்படியும் ஓப்பன் பேன்லேயே நம்ம வேக வைக்கலாம். இப்போது சாப்பாடும் தண்ணியும் நமக்கு மட்டமாகணும். அந்தளவுக்கு வர வரைக்கும் நம்ம ஓப்பன் பேன்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக சாப்பாடு உடையாமல் அடியிலேருந்து அப்படியே கிளறணும். இப்போ பாருங்கள், தண்ணியும் சாப்பாடும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மீதி இருக்க மல்லித்தலை, புதினா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மேலே வெயிட்டும் போட்டுக்கலாம். ஆனால் விசில் வராது. நம்ம எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ் வேக வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா நமக்கு வெந்து கிடச்சிரும். இப்போது நம்ம தோசை கரண்டியோட பின்னாடி பக்கமோ இல்லை ஃப்ரண்ட் சைடோ விட்டு பொறுமையாக கிளறி எடுக்கணும். வேகமாக வேறு எந்த கரண்டியும் போட்டு கிளறிடக்கூடாது, சாப்பாடெலாம் உடைய ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம வேறு ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், மஷ்ரூம் ஒன்று கூட கரையவே இல்லை. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் செய்கிற நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கோம். அதுவே டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் இன்றைக்கி இதை வெங்காயம், வெள்ளரிக்காய் போட்டு ரைத்தா கூட சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.